சண்டே டிஃப்ரெண்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரம்ஜானால போயிட்டு இருக்குல்ல, அதனால ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் அலிசா அலிசி அப்படின்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அதை நீ பண்ண போகிறேன். 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்ச வீட் கர்னல்ஸ், ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன், தேவையான அளவுக்கு உப்பு நான் ஏற்கனவே போட்டேன், சினமன் ஸ்டிக்கு, இந்த ஏலக்காய், இந்த கிராம்பு, பெரிய வெங்காயம் ஆஃபு, 3 கார்லிக் க்ளோவ்ஸ், இது எல்லாம் இதில் டபக்கடின்னு போடணும். போட்டுட்டு நீங்கள் 2 கிளாஸ் கோதுமை எடுத்தீங்கன்னா அதே நான் 1 கிளாஸ் கோதுமை எடுத்திருக்கேன், அதனால் அதே 2 கிளாஸில் வாட்டர் கேஸ். இப்போ நீங்கள் இந்த குக்கருக்குள்ளே வச்சு ஹை ஃப்ளேமில் விசில் போட்டு, பேலீஃப் வேண்டாம், விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண டிஷ் இல்லை. சுல்தான் ஷேக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இனி இந்த குக்கரில் அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. நான் 4 hours தண்ணியில் வச்சு தான் எடுத்தேன், நினச்ச அளவுக்கு இது ஆகலை. இனி அது வெந்த அந்த வீட் ரைஸ் இருக்குல்ல, அதில் இருந்து அந்த பட்டா கிராம்பு சிக்கன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியில் அடி, அதில் அப்படியே அந்த தேங்காய் பால் ஊற்றணும் ஃபுல்லாக. அலிசா ரெடி, அரபிக் டிஷ் ரெடி கைஸ். ரைட், அது கட்டி தரும். நீ அதுக்கு மேலே லேவிஷ நெய், லேவிஷ ஊத்துறோம். வா, இதெல்லாம் அப்படி அந்த சூட்டிலேயே மெல்ட் ஆயிடுச்சு. பகுதி சிக்கன் வேண்டല്ലോ, ஃப்ரைன்னு வேணല്ലോ, அவ்வளோதான். அலிசா ரெடி. இனி நம்ம ஈட்டிங் வீடியோவில் பார்க்கலாம். Yay!